ஆனா படைத்தவன் சொல்கிறான் பாருங்கள், 3 இடத்துல தான் குர்ஆன்ல உங்களுக்கு 3 இடங்கள்ல நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்வான். முதல் இடம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் நினைவுகளில் தான் திக்ருகளின் ஊடாக உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான். இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், சூரா நஹல் 80வது வசனம், வல்லாஹு ஜஅலகும் மின் புயூத்திக்கும் சகனா. உங்களது வீடுகளுக்குள்ளாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான். மூன்றாவது சூரா ரூம் 21வது வசனம், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்கள் மனைவிமார்களிடத்தில் உங்கள் கணவர்களிடத்திலே திருமணத்தின் ஊடாக நாம் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதாக படைத்தவன் சொல்கிறான். ஆனால் படைப்புகள் சொல்கிறது திருமணம் ஒரு சுமையானது, திருமணம் ஒரு இன்பத்திற்கு எதிரானது, திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது. காரணம் என்னவென்று சொன்னால், படைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார்.